السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرة. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முடித்தாகும். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், ஒலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கருணை உண்டாட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெரும் கருணையால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நல்ல விதமாக சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் தமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை சரியாக வாழ தெரியாமல் சிரமப்பட்டு கடைசியாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை அவர்கள் பேணி வாழுகின்ற போது மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த எளிமையான வாழ்க்கையை நாம் மேற்கொள்கின்ற போது நமக்கு எந்தவித சிரமம் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு வழங்கப்பட்ட அந்த வாழ்வியல், அந்த வாழ்க்கை நெறியை தாண்டி அல்லது நம்முடைய பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற போது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு ஆளாக நேரிடுகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, கடந்த மாதத்துல ஒரு முஸ்லிம் குடும்பம், 4 பேர் கொண்ட முஸ்லிம் குடும்பம், கணவன் மனைவி, ஆண் பிள்ளை 1, பெண் பிள்ளை, ஆக இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல தம்மை தாமே தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை நாம் மிக துயரத்தோடு பார்க்கின்றோம், மிக வேதனையோடு பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, கடன் சுமையின் காரணமாக கடனை வாங்கிவிட்டு அதை திரும்ப செலுத்த முடியாமல் பல்வேறு குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடன் யாருக்கு இல்லையோ அவங்க தான் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்றார். கடன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய அந்த சிரமமான வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சிரமம் தான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டால் போதும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதிலிருந்து மீள்வது மிகச் சிரமம், மிக சிரமம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நஃப்சுல் முஃமின் முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்லா அன்ஹு. ஒரு மூமினுடைய ஆன்மா அவனுடைய கடனோடு பிணைக்கப்பட்டிருக்கும், அது நிறைவேற்றப்படுகின்ற வரை. அதாவது கடனை வாங்கிட்டு நம்ம தற்கொலை பண்ணிட்டு அப்படியே போயிடலாம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதன் பிறகு எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில திட்டமிட்டு வாழ தெரியாதவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை தாண்டி தம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்றார்கள். அவசர தேவைக்காக அதை தாண்டி, அவசர தேவைக்கான இந்த உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, கடன் வாங்கிதான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் நிலை இல்லை. அதை தாண்டி பல்வேறு தேவையில்லாத செலவுகளுக்காக அல்லது சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸோட, ஒரு அந்தஸ்தோட, கௌரவத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் கடனை வாங்கி வட்டிக்கு கடனை வாங்குகிறார். அப்படி வாங்குவதன் மூலம் அதை திரும்ப செலுத்த முடியாமல் பல்வேறு குடும்பங்கள் தத்தளிக்கின்றன. அப்படி சிக்கிக் கொண்டவர்கள் தான் இன்று ஏராளம். அவர்கள் தான் தம்முடைய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு தம்மை மாய்த்துக் கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, நாம் இந்த கடனிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது திட்டமிட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும். நம்மளுடைய மாதாந்திர வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்குள்ள நம்முடைய செலவுகளை அடக்கிக் கொள்ள வேண்டும். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது அப்படியே பழக்கமாயிடும். அதன் பிறகு அதை திரும்ப செலுத்த முடியாமல் போய்விடும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய ஒரு அதாவது உரிமை, அவனுடைய உரிமையை நம்ம பறிச்சுக்கிறோம். அவன் நமக்கு கடன் கொடுக்கிறான், அதை திரும்ப செலுத்தாமல் நாம் சென்று விடுவதன் காரணமாக அவனுடைய உரிமையை நாம் பறித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குற்றம் நம் மீது இருக்கிறது. நாம் இறந்து விட்டால், ஒருவன் இறந்து போய்விட்டாலும் அவன் மீது அந்த குற்றம் இருக்கவே செய்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துஆ ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ஸமி வல் மக்ரமி, இறைவா தீமையிலிருந்தும் கடனிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை அதிகமா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த துஆவை ரொம்ப அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கிறீங்களே, காரணம் என்ன அப்படின்னு கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ரஜுல இதா கரிம ஃபஹத்தஸ ஃபகதப வவஅத ஃபஅஹ்லஃப. கடன்பட்ட ஒரு மனிதன் பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் வாக்கு மீறுவான், வாக்கு மாற்றம் செய்வான். இப்ப பேசினா, பாய் இன்னைக்கு என்னுடைய கடனை எப்ப தருவீங்க, ஒரு வாரத்துல தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாக்க, இல்ல பாய் வர வேண்டிய பணம் வரல, வியாபாரத்துல நஷ்டமா போச்சு, உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். ஆக இப்படி வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்வார், பேசினால் பொய் பேசுவார். அதன் காரணமாகத்தான் இதிலிருந்து அதிகமாக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சகோதரர்களே, கடன் வாங்குவது தவறு கிடையாது. அது எதற்காக வாங்க வேண்டும்? அவசிய தேவைகளுக்கு. அதே நேரத்தில் அது திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்த மாசத்துல நம்முடைய வருமானத்திலிருந்து இவ்வளவு எடுத்தாக்க அடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரிவர நிகழ்த்துவதற்கு நடத்துவதற்கு போதுமானது இருக்குதா அப்படின்லாம் பார்த்து திட்டமிட்டுதான் கடன் வாங்க வேண்டும், அதை திரும்ப செலுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர் குற்றவாளி ஆகின்றார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவர் தண்டிக்கப்படுவார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய இந்த கடனிலிருந்து நாமும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, இன்னைக்கு அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுன்னு நம்ம கேட்போம். அதே போலவே கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு இறைவா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கடன் வாங்கிவிட்டால் அதை திரும்ப செலுத்துவது இயலாத காரியம், மிக சிரமமாக இருக்கிறது. பொருளாதாரத்துல பல்வேறு நிலைகள்ல இருக்கின்றாங்க. அதுல இருக்கக்கூடியவங்க இந்த வட்டிக்கு மட்டும் கடன் வாங்கிட்டா அதை திரும்ப செலுத்தவே முடியாது. காரணம், 1 லட்சம் வாங்குறாங்க கடனுக்கு, வட்டிக்கு வாங்கிடுறாங்க தெரியாம. ஆனா அவங்க கட்ட வேண்டியது 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். திரும்ப கொடுத்தாலும் அது எப்படியோ வளர்ந்துகிட்டே வருது, முடியவே மாட்டேங்குது, அசல் முடிய மாட்டேங்குது. இப்படி வட்டியை கட்டி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. எனவே அதிலிருந்து முற்றிலுமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடன் வாங்கினா கூட இது மாதிரி வட்டியில்லா கடனை நாம் வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சகோதரர்களே, இந்த நேரத்துல நம்ம அதாவது செல்வந்தர்களுக்கு ஒரு செய்தி, அவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை இது போல ஏழைகளுக்கு மிக சிரமப்படுகின்ற ஏழைகள் அல்லது ஒரு கடனை வாங்கினா அவர் திரும்ப கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா, அது மாதிரி உள்ளவர்களுக்கு கடன் கொடுப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மையை கொடுக்கின்றான். மாமின் முஸ்லிமின் எப்படியோ முஸ்லிமன் கவன் மர்ரத்தைனி இல்லா கான கஸதகதிஹா மர்ரா. ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிமுக்கு 2 தடவை கடன் கொடுத்தால் அதில் ஒரு தடவை கொடுத்தது சதக்காவாக கருதப்படும். அதாவது சதக்கா கொடுத்துட்டா எவ்வளவு நன்மையோ அது போன்ற நன்மை அவருக்கு எழுதப்படும். ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு 2 தடவை மீண்டும் மீண்டும் கொடுக்கிறார். ஒரு தடவை கொடுத்தாரு, வாங்கிட்டாரு, மீண்டும் 10,000 கொடுக்கிறாரு கடன்.
அப்ப இந்த இரண்டாவது தடவை கொடுத்தாரே இது வந்து சதக்காவாக கருதப்படும், சதக்காவுடைய நன்மை அவருக்கு எழுதப்படும். ஆக இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கணும். அப்ப இதுக்கு தீர்வு என்ன? இது மாதிரி தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், அதே போல கடனை வந்து வட்டிக்கு தான் கிடைக்குது, வட்டி இல்லாம கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு தீர்வு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மஹல்லாவிலும் அதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் வட்டி இல்லா கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கினால் அதன் மூலம் அவசிய தேவைகளுக்கு மட்டும் உள்ளவர்கள் அதனுடைய அதாவது அவங்கள்ட்ட விவரம் எல்லாம் கேட்டு அந்த அடிப்படையில அவர்களுக்கு கடன் கொடுக்கலாம். எது அவசிய தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப அவசிய தேவையை கருதி ஒருவர் கடன் கேட்டால் அதற்காக நம்ம வந்து கடன் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தொழில் தொடங்குவதற்காக ஒரு அவசர தேவைக்காக தொழில் தொடங்குவதற்காக தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கலாம். அவர் மாசம் மாசம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில நம்ம வந்து கடனை கொடுக்கலாம். அப்ப இதுக்கான ஒரு அமைப்பு இருந்தால்தான் நம்முடைய முஸ்லிம்களை பாதுகாக்க முடியும். இப்ப வந்து முஸ்லிம்கள் நிறைய பேர் இது மாதிரி கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர். அதன் காரணமாக அந்த வட்டியை கட்டி கொண்டே இருக்கிறார்கள், அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த பொருளாதார சிக்கலிலே முஸ்லிம்கள் பலர் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, கடன் வாங்கியவர்கள் அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து கொடுக்காம அவரை ஏமாத்திடலாம் அப்படின்னு பார்க்க கூடாது. அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான், உங்களுக்கு அமானத்தை அதற்கு உரியவர்களிடம் திரும்ப ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். கடன் என்பது நமக்கு ஒருத்தர் அமானத்தை கொடுக்கிறார், சரி பாய் வந்து நமக்கு திரும்ப கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு 2 மாச காலம் அல்லது 3 மாச காலம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர் வந்து நமக்கு கடன் கொடுக்கிறார். அதை நம்ம வாங்கி அனுபவித்து கொண்டு அதை திரும்ப ஒப்படைக்கலன்னு சொன்னா இந்த அமானத்தை, அதாவது அவர் நம்பி ஒப்படைச்சார்ல, நமக்கு நம்பி கொடுத்தார்ல, அந்த அமானத்தை நம்ம வந்து வீணாக்கி விடுகிறோம் என்று பொருள். அப்ப இந்த அமானத்தை அதற்கு உரியவர்களிடம் திரும்ப ஒப்படைக்குமாறு அதை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். அந்நிசா என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்ட வசனம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆக கடன் கொடுப்பதற்கு ஒரு கட்டளை என்று சொன்னால் கடனை நிறைவேற்றுவதற்கு ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா இங்கே வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, கடன் வாங்குவதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே அவசிய தேவைகள் இருந்தால் வட்டி இல்லாமல் கிடைக்குமா என்று பார்த்து அல்லது நம்முடைய உறவினர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு கடன் தொகையை வாங்கி அதை மீண்டும் செலுத்துவதற்கான நியத்தை வைத்துக் கொண்டு அதை வாங்க வேண்டும். மீண்டும் செலுத்தணும், திரும்ப கொடுத்தரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு அந்த நியத்தோடு நம்ம வந்து அதை வாங்கணும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், எனக்கு வந்து எவ்வளவுதான் தீனார் திர்ஹம் தங்கம் அப்படியெல்லாம் நிறைய கிடைத்தால் கூட அதையெல்லாம் 3 நாட்களுக்கு மேல வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துருவேன். யாருக்கு தேவையோ தேவை உடையவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து விடுவேன். கடனுக்காக எடுத்து வைப்பதை தவிர, அதாவது நான் கடன் பெற்றிருந்தா அதற்காக அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்து அதை மட்டும் எடுத்து வைப்பதை தவிர மற்றது எல்லாவற்றையும் நான் செலவழித்து விடுவேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அதாவது கடனை நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெரிவிக்கின்றார். அப்ப கடனுக்காக கடன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி தொகையெல்லாம் நான் மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக கடனை வாங்கினால் நாம் அதை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆழமான அந்த செய்தியை நம்ம வந்து முழுமையாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டு வெறுமனே சென்று விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு ஜனாசா வந்தா உடனே கேட்பாங்க, இவருக்கு வந்து கடன் இருக்குதா, இந்த ஜனாசாவுக்கு கடன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி. இல்ல, இவருக்கு கடன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்காக தொழுகை ஜனாசா தொழுகை நடத்தி துவா செய்வாங்க. கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்படியே அமைதி ஆயிடுவாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அங்கே கடன் நிறைவேற்றப்படாமல் அவருக்கு போய் அவருடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அப்படி வந்து ரசூலுல்லாஹ் துவா செய்யக்கூடாது என்று சொன்னா அடுத்தவருடைய ஒரு உரிமையை பறித்து கொண்டு செல்கிறார். அவருக்காக வந்து அவருடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு எப்படி அல்லாஹ் தூதர் துவா செய்ய முடியும்?
அதனாலதான் ரசூல்லா வந்து துவா செய்ய மாட்டாங்க, தொழுகை நடத்த மாட்டாங்க, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது மாதிரி ஒரு தடவை ஒரு ஜனாசா வந்தது. அப்போது கேட்டாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. இது மாதிரி மூன்றாவது ஒரு ஜனாசா வருகிறது. அப்ப இவருக்கு கடன் இருக்குதா? ஆமா இருக்கிறது. எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3 தீனார்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3 தீனார் மிக குறைவான அளவுதான். 3 தீனார்ங்கிற 3 தங்க காசு அளவுக்கு அவருக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போது அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இவருடைய கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த 3 தீனாருக்கான பொறுப்பு என்னுடையது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதன் பிறகுதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார். ஆக கடன் எவ்வளவு மிக முக்கியமானது, அதை நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரியர்களே சகோதரர்களே, இன்று கடன் வழங்குவதற்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வச்சிருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே வட்டி கலந்துதான் இருக்குது. வட்டி இல்லாமல் நம்ம எந்த கடனையும் வாங்கிட முடியாது. அதே போல பொதுமக்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள்லாம் கடன் அவ்வளவு எளிதாக வங்கியில வாங்க முடிகிறது இல்லை. வங்கியில வாங்குறது அவ்வளவு சிரமம் என்று சொன்னா அதுக்கு பல்வேறு நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கடனை வாங்குறது மிக சிரமம். அதனால தன்னுடைய அவசர தேவைக்காக பிரைவேட்ல வாங்கிடுறாங்க. பிரைவேட்ல அதிகமான வட்டிக்கு அவர்கள் கடனை வாங்கி விடுகிறார்கள். அவர்கள் அந்த கடனை வசூலிக்க வருகின்ற போது அழுத்தம் கொடுக்கின்றார்கள். நீங்கள் கொடுத்துதான் ஆகணும், இந்த வாரத்திலே கொடுக்கணும், அல்லது 10 நாள் தான் உங்களுக்கு டைம். இது மாதிரி அவர்கள் வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்கின்ற போதுதான் தற்கொலைக்கு முயல்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது போன்ற ஏராளமான விவசாயிகள் தமிழ்நாட்டிலும் சரி, மகாராஷ்டிரா, இது போல கர்நாடகா, இது போன்ற இடங்கள் எல்லாம், இது போன்ற மாநிலங்களில் எல்லாம் அதிகமாக விவசாயிகள் தம்மை தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். சோகமான செய்தி. அப்ப கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் மகாராஷ்டிராவில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் விவசாயிகள். இது மாதிரி நம்ம பார்க்கின்ற போது ஏராளமான பேரு இந்த கடனை வாங்கி அதை திரும்ப செலுத்த முடியாமல் அவதிப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்துலதான் நாம் திட்டமிட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை மிக சுருக்கமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர் இப்படி வாழ்கிறார், அப்படி வாழ்கிறார் என்பதை நாம் பார்க்க தேவையில்லை. நம்முடைய கணக்கு நம்மள்கிட்ட தான் அல்ல கேட்போம். அவன் இப்படி வாழ்ந்தான், அவன் இப்படி வாழ்ந்தான், அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. நமக்கு நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை பத்தி நம்ம வியப்பாக பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு நாம் தான் நம்முடைய கணக்கு சொல்லி ஆக வேண்டும், நமக்குரிய கணக்கு. எனவே நாம் நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஒரு சுருக்கமான வாழ்க்கையை, எளிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கடன் வாங்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்படாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை அவர்களை இப்படி நம்ம பார்க்கின்ற போது இந்த கடன் குறித்து பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. அதை பார்க்கின்ற அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. அதை மிக சிரமமான ஒரு செய்தியாக சொல்கின்றார்கள். முகமது இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வானத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம்முடைய கையை இப்படி உள்ளங்கை அப்படி வச்சு நெத்தியில வச்சாங்க. வச்சுட்டு மிக கடுமையானது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மிக கடுமையானது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை போயிட்டாங்க. அதோட மறுநாள் அந்த சஹாபி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இது மாதிரி ரொம்ப கடுமையானது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ் சும்ம உஹிய சும்ம குத்தில சும்ம உஹிய சும்ம குத்தில வலைஹி தைனுன் மா தகலல் ஜன்னா ஹத்தா யகுல்லாஹு தைனு. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறார், மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறார், மீண்டும் அவர் உயிர் கொடுக்கப்படுகிறார், மீண்டும் அவர் ஷஹீதாகிறார். ஆக 3 தடவை அல்லாஹ்வுடைய பாதையில மீண்டும் ஷஹீதாகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் ஷஹீத் ஆக முடியும், ஏன்னா மீண்டும் மீண்டும் ஆக முடியாது. ஒருவேளை அப்படி ஆனால் கூட அவருக்கு கடன் இருந்தால் அதை நிறைவேற்றப்படுகின்றவர், அந்த கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுனன் நஸை என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, எந்த அளவிற்கு மிக கடுமையானது என்பதை பார்க்க வேண்டும். ஷஹீதுகளுடைய அந்தஸ்து மிக உயர்வானது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி அல்லாஹ்வுடைய கலிமாவை நிலைநிறுத்துவதற்காக, தீனை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் போராடுகின்றார்கள். மிகப்பெரிய அந்தஸ்து. ஆனா அவர்கள் கடன் வாங்கியிருந்தால் அவர்களுடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அது மன்னிக்கப்படாது என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஷஹீதுகளுக்கு விதிவிலக்கு கிடையாது, கடனை நிறைவேற்றி தான் ஆகணும், அதுக்கு விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு இருக்கும்போது சாதாரண மக்களுக்கெல்லாம் என்னது? கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஆக வாங்கிய கடனை ஏமாற்றி விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆக தற்கொலை என்பது அதற்கான தீர்வு கிடையாது. மாறாக சுருக்கமான, அதாவது எளிமையான வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். அல்லது அவசியம் கருதி நம்ம வாங்கினாலும் அதை எவ்வளவு சீக்கிரம் திரும்ப கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது பல்வேறு குடும்பங்கள், சில குடும்பங்கள் நமக்கு செய்தியாக வந்துருது. சில பேர் ஆங்காங்கே இறந்து போகின்றார்கள் கடன் சுமையின் காரணமாக. அதுவெல்லாம் நமக்கு தெரியாமல் ஏராளமான பேர். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அப்படி நம்ம பார்க்கின்ற போது நிறைய இது மாதிரி தீர்வு. இதற்கு தீர்வு என்னன்னு சொன்னா, வட்டி இல்லா கடன் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கணும், ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கணும். அல்லது சில குறிப்பிட்ட செல்வந்தர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கடன் வழங்கக்கூடிய திட்டத்தை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் இது சாத்தியம். இது போன்று இறந்து போகக்கூடியவர்களை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. இதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஜக்காத்தை யாருக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எட்டு வகையினரை வகைப்படுத்துகிறது. அதுல கடன்பட்டவர்கள், கடனில் உள்ளவர்கள், கடனில் மூழ்கியவர்கள், அவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஜக்காத்தை கொடுத்து உதவலாம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகின்றார். அப்ப அந்த 8 வகையினரில் அந்த கடன் வாங்கியவர்கள், கடன்ல மூழ்கி இருக்கிறாங்க, அந்த வாங்கிய கடனை திரும்ப ஒப்படைக்க முடியல, அது மாதிரி கடன்ல சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து உதவலாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, கடன் அந்த அளவிற்கு மிக அதை நிறைவேற்ற வேண்டியது அவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது இந்த கடனை யார் அழகிய முறையிலே நிறைவேற்றுகின்றாரோ அவரே சிறந்தவர். கடன் வாங்குறாரு, அவசர தேவைக்காக வாங்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர தேவைக்காக கடன் வாங்கியிருக்காங்க, அதை திரும்ப செலுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்துல அதை திரும்ப நல்ல விதமாக யார் செலுத்துறாரோ அவரே சிறந்தவர். ஹியாருக்கும் அஹ்சனுக்கும் கல்லான், உங்களில் சிறந்தவர் அதை நல்ல முறையிலே திரும்ப ஒப்படைப்பவர் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையிலே நம்ம பார்க்கும்போது நாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கடன் வாங்கிட்டு எப்படியாவது ஏமாத்திடலாம் அப்படிங்கிற நினைப்பிலே வாங்குவாங்க. அது மாதிரி வாங்கினால் அவர் நாளை மறுமையில அல்லாஹ்வை எவ்வாறு சந்திப்பார் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஐயுமா ரஜுலின் யதீனு தைனன் வஹுவ முஜிமுன் அல்லா யுவஃபியஹு இய்யாஹு லகியல்லாஹ சாரிகன். யார் ஒருவர் கடனை வாங்குகிறாரோ, வாங்கும் போதே அவர் அதை நிறைவேற்ற கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறார். நான் இவற்றை எப்படியாவது ஏமாத்திடணும் அப்படின்னு அந்த நினைவிலேயே வாங்குகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை திருடனாக சந்திப்பார். திருடனாக உள்ள நிலையில் திருடிட்டு வந்துட்டான், ஒரு திருடனாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த திருடிய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார். அது கடன் வாங்குவது எவ்வளவு, அதாவது கடனை நிறைவேற்றுவது எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வலியுறுத்தி சொல்கின்றார். ஆக கடன் வாங்குவதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை கடன் வாங்கினால் அதை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். கடன் வழங்குவதற்காக ஆங்காங்கே சில இடங்கள்ல முஸ்லிம் சமுதாய மக்களிடத்துல வட்டியில்லா கடனை வழங்குவதற்காக சில அமைப்புகள் இருக்கின்றன. அது போன்று பல இடங்களிலும் அதை உருவாக்க வேண்டும். அதுதான் முஸ்லிம்களுக்கான ஒரு தீர்வு.
என்ன சொன்னா முஸ்லிம்கள்